ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்னா என்ன, போட்மாஸ்னா என்ன, போட்மாஸை யூஸ் பண்ணி 2 எக்ஸாம்பிளும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் எங்கே படித்தாலும் ஆப்ரேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஆப்ரேஷன்ஸை பற்றி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஆப்ரேஷன் இருக்குது. ஒன்று அடிஷன், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று லெஃப்ட் டு ரைட், இன்னொன்று ரைட் டு லெஃப்ட். ஃபஸ்ட்டு அப்ரோச்சில் நம்ம ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதுதான் நம்ம லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்கிறோம். அதாவது 2 + 3 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். 2 + 3 என்ன? 5. 5 4s are 20. ஸோ இங்கே ஃபஸ்ட் அப்ரோச்சில் நம்மளுக்கு 20ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. செகண்ட் அப்ரோச்சில் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடிஷன் பண்ணுவோம். ஸோ இதைத்தான் நம்ம ரைட் டு லெஃப்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட 2வை ப்ளஸ் பண்ண போகிறோம். 4 3s are என்ன? 12. 12 + 2 14. இங்கே 2 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஒரு ப்ராப்ளம்க்கு டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறது ஒரு ப்ராப்பரான வே இல்லை. அப்போ மல்டிப்புள் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண பார்த்து நம்மளுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ண தான் நம்ம ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொண்டு வரோம். இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணோன்னா அந்த ப்ராப்ளம்க்கு நம்மளுக்கு கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன் கிடைக்குன்றது தான் ஐடியா. இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸோட பேட்டர்ன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளாக பின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேஷன் என்ன சொல்லுதுன்னா, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர்டரை ஓன்னு டினோட் பண்ணுறாங்க. அதாவது பவர்ஸ். ஒரு நம்பரோட பவரில் எந்த நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம பவர்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து டிஎம்னு சொல்கிறாங்க. இதோட சிம்பிள் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸ் அடிஷன் அண்டு சப்ராக்ஷன். இதை ரெண்டுத்தையும் சிம்பிளாக ஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட சிம்பிள் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆப்ரேஷனை முடிக்கணும். நெக்ஸ்ட்டு டிவிஷன் மல்டிப்ளிகேஷனை முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ணணும். இங்கே டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் ஒரே லெவலில் தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு, டிவிஷன் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஒரே லெவலில் தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் ரெண்டுமே ஒரே லெவலில் தான் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டுன்னு எந்த ஒரு கான்செப்டுமே இல்லை. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த டினோஷனை வச்சு வந்த அக்ரோனிம் தான் போட்மாஸ். ஸோ போட்மாஸில் பி ஃபார் ப்ராக்கெட், ஓ ஃபார் ஆர்டர், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். நீங்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிற வேண்டிய இடம் டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் ஒரே லெவலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். அதே மாதிரி அடிஷனும் சப்ராக்ஷனும் ஒரே லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ற போட்மாஸ் ரூலை வச்சு நம்ம 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ப்ராக்கெட்ஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ போட்மாஸ் ரூல் படி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அப்போ 2 + 5 என்ன? 7. இப்போ ஸ்டேட்மெண்ட் இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு போட்மாஸில் ஆர்டர் இருக்குது. இந்த ப்ராப்ளமில் ஆர்டர் நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரூலுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன? டிவிஷன் இல்லைனா மல்டிப்ளிகேஷன். நான் ரெண்டுமே ஒரே லெவலில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே எதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். ஸோ டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் ஒரே லெவலில் இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட்டு போகணும். அதாவது ஃபஸ்ட்டு எந்த ஆப்ரேஷன் இருக்கோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு வரணும். இங்கே ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 7 to 3 முடிச்சிடலாம். அதனால் 7 3s are 21,
21 வந்ததுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஆப்ரேஷன்ஸ் டிவிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. இதில் டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி சப்ராக்ஷனை விட. ஸோ டிவிஷனையும் மல்டிப்ளிகேஷனையும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 21ஐயும் 7ஐயும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3ன்னு கிடைக்கும். சப்ராக்ஷன் பண்ணக்கூடாது, இன்னும் நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் ப்ரியாரிட்டியில் இருக்கிறதுனால. ஸோ 7 × 2 14. இப்போ 3 - 14ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு -11ன்னு கிடைக்கும். இப்படி தான் BODMAS யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பக்கத்தில் வந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன் அடிஷனும் சப்ராக்ஷனும் ஒரே லெவலில் இருக்குது. இப்போ இதில் எது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நான் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன சொன்னானோ அதே தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கும். இந்த மாதிரி 2 ஆப்ரேஷன் நம்மளுக்கு ஒரே லெவலில் இருக்கிறது பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் டு ரைட் போகணும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அதை முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு போகணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணணும். 5 + 4 நம்மளுக்கு 9ன்னு கிடைக்கும். 9 - 3 + 2 - 6ன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் மாறிடும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணோன்னா 9 - 3 6. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ 6 + 2 8. நெக்ஸ்ட்டு 8 - 6. ஸோ 8 - 6 வந்து 2. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரே ஆப்ரேஷன் தான், ஃபுல்லாக அடிஷன் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த நம்பரை வேணால் அடிஷன் பண்ணிக்கலாம். அதனால் ஆன்சர் ஒன்றுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷனும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்லேயுமே நீங்கள் எந்த நம்பரையும் மாற்றி மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஆனால் இது சப்ராக்ஷன்லேயும் டிவிஷன்லேயும் பாசிபிள் கிடையாது. மேபி சில டைம் பாசிபிளாக இருக்கலாம். ஆனால் நம்ம இதை ட்ரை பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் சேம் ஆன்சர் கிடைக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறது இன்னும் பெட்டராக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். அடுத்த வீடியோவில் இன்னும் 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தேங்க்யூ.